அண்மை செய்தி. சொத்தை விஜய் மறைத்தது குறித்து வழக்கு தொடரப்பட்ட நிலையில் தற்போது அது தொடர்பான விசாரணை நடைபெற்று வருகிறது. தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். கிருஷ்ணமூர்த்தி, வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம். இரு தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் செய்திருந்த தாவேக தலைவர் நடிகர் விஜய் ஒரு தொகுதியில் 100 கோடி ரூபாய் அளவுக்கு சொத்து மதிப்பை குறைத்து காட்டியது என்பது முறைகேடானது என்று சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு தற்போது தெரிவித்திருக்கிறது. தமிழக சட்டமன்ற தேர்தலில் தாவேக தலைவர் விஜய் சென்னை பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய இரு தொகுதிகளில் போட்டியிடுகிறார். இரு தொகுதிகளிலும் விஜய் தாக்கல் செய்திருந்த அந்த வேட்பு மனுக்களில் முன்னுக்கு பின் முரணான தகவல்கள் இடம்பெற்றுள்ளதாகவும், பெரம்பூர் தொகுதியில் தாக்கல் செய்திருந்த இந்த வேட்பு மனுவில் சொத்து கணக்கை மறைத்துள்ளதாகவும் கூறி வியாசர்பாடியைச் சேர்ந்த பெரம்பூர் வாக்காளரான விக்னேஷ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் பெரம்பூர் தொகுதியில் தாக்கல் செய்த வேட்பு மனுவில் தனது சொத்து மதிப்பு 115 கோடியே 13,63,000 ரூபாய் என்று குறிப்பிட்டிருந்த விஜய், திருச்சி கிழக்கு தொகுதிக்கான வேட்பு மனுவில் 220 கோடியே 15,62,000 ரூபாய் என குறிப்பிட்டுள்ளதாக மனுவில் தெரிவித்திருக்கிறார். திருச்சி கிழக்கு தொகுதியில் தாக்கல் செய்த வேட்பு மனுவில் குறிப்பிட்டிருந்த அந்த சொத்து மதிப்பை விட பெரம்பூரில் தாக்கல் செய்த வேட்பு மனுவில் குறைவாக காட்டியது உண்மை தகவலை மறைத்ததற்கு சமம் என்பதால் விஜய் தாக்கல் செய்த அந்த வேட்பு மனுக்களில் தெரிவித்திருக்கக்கூடிய சொத்து விவரங்கள் முழுமையானவையா உண்மையானவையா என்று விசாரிக்க வருமான வரித்துறைக்கும் தேர்தல் ஆணையத்திற்கும் உத்தரவிட வேண்டும் என்று மனுவில் கோரிக்கை வைத்திருந்தார். இந்த வழக்கானது தலைமை நீதிபதி எஸ்.ஏ. தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி ஜி. அருள்முருகன் அடங்கிய அமர்வு முன்பாக இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது இரு தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் செய்தவர் ஒரு தொகுதியில் 100 கோடி ரூபாய் வரை குறைத்து காட்டியது என்பது முறைகேடானது என்று தலைமை நீதிபதி அமர்வு தெரிவித்திருக்கிறது. பின்னர் இந்த வழக்கு தொடர்பாக பதிலளிக்கும்படி வருமான வரித்துறைக்கு உத்தரவிட்ட தலைமை நீதிபதி அமர்வு வழக்கின் விசாரணை அடுத்த வாரத்திற்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். செல்வமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.